கிமு அதாவது நம்முடைய நியாயாதிபதிகள் காலம் கிமு 1200 எழுத்து தெரியாது. ஆனா அவங்க பாடமாக்கித்தான் எல்லாம் கடத்துறீங்க. ஈவன் நம்மளுடைய பெர்சியர் எல்லாருக்கும் எழுத்து தெரியாது பேசிக்கா. அவள் எல்லாம் எழுத வலிக்கிட்டது எப்ப? இந்த கிமு 600 700 தான் அவள் எழுத்துக்களை பெர்சியன்ஸ். ஈவன் கிரீக்ஸுக்கும் கிரேக்கருக்கெல்லாம் எழுத தெரியாது. அப்ப இருக்கிற பழைய அவர்களுடைய இலக்கியம் ஹோமர் என்ற அந்த கவிஞன் எழுதின இலியட் ஆடிசி அந்த அந்த இதிகாசம் அல்லது அந்த பெரிய காவியம்தான். அப்ப அவ்வளவுதான் பாடமாக்கி வச்சிருந்தோம் மனுஷன். பாடமாக்கித்தான் அத்தனை லட்சம் சொல்லுகளும் கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த 5ஆம் முத்திரை நாம அதை எந்த காலம் எந்த நிகழ்வு என்று சொல்லுறோம்? மகா உபத்திரவத்தினுடைய அந்த முத்திரை. அப்ப அது எந்த அரசனுக்கு கீழே அது செய்யப்பட்டது? நீரோ என்கிற அரசனுடைய ஆட்சிக்குள்ள அது வருது. மகா உபத்திரவ காலம் வரலாறுல எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் 62 66. அந்த மகா உபத்திரவத்துக்கு தொடர்ந்து வருகிற கிறிஸ்தனுடைய அந்த பாலாக்கு மறுவெறுப்பு அது எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் 66 இருந்து 70 வரைக்கும். அந்த 70ஆம் ஆண்டு தான் எருசலேம் அழிக்கப்பட்டது, நெருப்பு வைக்கப்பட்டது. சோ நாங்கள் இதுவரை அதில் ஹிஸ்டரி எவ்வளவு முக்கியம் என்றது நமக்கு இதுவரை விட அதில் ஸ்கூலில் நாம எந்த ஹிஸ்டரி படித்தாலும் இலங்கை ஹிஸ்டரி படிக்கிறீங்களோ அது அதில் இருக்கிற பொய்களை விட்டு போட்டு புழுகளை விட்டு போட்டு நாம அதில் இருக்கிற நிரூபிக்கக்கூடிய விடயங்களை நாம கட்டாயம் கவனமாக படிச்சே ஆகும். அதில் அந்த கற்பனை புழுகள் எங்களுக்கு தெரியும். பொதுவாக கற்பனையில் எழுதப்படுது என்று சொன்னா ஒரு ஆள் 6000 வருஷம் வாழ்ந்தவர் அப்படி என்று சொன்னா நமக்கு உடனே தெரியும் அது கற்பனை தான் இல்ல. ஏன்னா பைபிள்ல ஒரு ஆள் மேக்சிமம் எவ்வளவு வாழையிலும் ஏறக்குறைய 930 வயது ஆதாம் இல்ல 969 மெத்தூசலா இல்ல. அப்ப நான் சொன்ன ஒரு மேக்சிமம் ஒரு 1000 வருஷம் ஒரு ஆள் சொன்னா கூட நமக்கு அது சரியா இருக்கும். ஆனா அந்த 1000 வருஷம் கதை கூட நமக்கு எந்த காலத்துக்கு முன்னுக்கு அது நடந்திருக்க வாழ்ந்திருக்க முடியும்? தண்ணியால பெருவெள்ளத்துக்கு முன்னுக்கு மட்டும்தான். அப்ப பெருவெள்ளம் எப்ப வந்தது இந்த பூமியில? கிறிஸ்துவுக்கு முன் 2350ஆம் ஆண்டு அல்ல. பெருவெள்ளம் கிமு 2350. சரியா? கிமு 2350. அதாவது உலகம் தொடங்கினதுல இருந்து 1650. அப்ப 1650 சக 2350 கொண்டா 4000 வருஷம் வரும். அப்ப கிறிஸ்து பிறந்தது 4000 வருஷத்துக்கு பிறகு அல்ல உலகம் தொடங்கல. அப்ப வெள்ளப்பெருக்கு எப்ப வந்தது? கிமு 2350. அப்ப இப்ப இருந்து நாம கணக்க பார்த்தா இப்ப இன்னொரு 2000 வருஷத்தை நாம கூட்டணும் இல்ல. அப்ப 4350 இப்ப இருந்து அது கிமு கதைக்க கூடாது. ஏன்னா இப்ப இருந்து 4350 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெள்ளம் வந்தது. அப்ப நாம அதுல இருந்து ஒரு 1650 கூட்டம்டா 6000 வருஷம் வரும். 6000 வருஷத்துக்கு மிஞ்சி ஏதாவது ஹிஸ்டரியில நமக்கு கதைக்கிறோம்டா அது புழுவு கதை என்று மட்டும்தான் உண்மை. ஏன்னா சத்தியத்தால அது சத்தியம் அது 6000 வருஷத்தோட நிப்பாடுது. இதுக்கு மிஞ்சி 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கு அதாவது 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி இருந்ததுன்னு சொன்னா அது கற்பனை கதை, அது புழு கதை, அவ்வளவுதான். அது நிரூபிக்க இயலாது நிறுவனம். ஆனா இது நாங்கள் நிரூபிப்போம். உலகம் தோன்றிலிருந்து இத்தனையாம் ஆண்டு பெருவெள்ளம் வந்தது, பெருவெள்ளம் வரைக்கும் எத்தனை தலைமுறை வாழ்ந்த ஆக்களுடைய பேருகள் உட்பட எல்லாம் நாங்கள் ரியல் பீப்புள் ரியல் பிளேஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அப்ப ப்ரூஃப் எவிடன்ஸ் காட்டணும் ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது. அதுல நாம நம்ம ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியோ படிக்கல அது புழு கிடக்கு அது பைபிள் ஹிஸ்டரியில மார்க்ஸ் குறைய எடுக்க இயலாது நாம. ஏன்னா ஹிஸ்டரி என்றது ஆண்டவற்ற
வழிகள், அவர் எப்படி மனுஷரோட டீல் பண்றாருன்றதை காட்டுற அவற்ற செய்கைகள். அப்ப அந்த செய்கைகளை தான் நம்ம வரலாறா படிச்சு கொண்டிருக்கிறோம். எந்த நாட்டு வரலாறு நாம படிக்கிறதுனால ஒவ்வொரு இனத்துக்களையும் கடவுள் எப்படி வேலை செய்திருக்கிறார் என்பதை நாம அறிஞ்சு கொள்றதுக்கு அது நல்ல. அங்கேயும் ஆண்டவற்ற ஒளி எப்படி பிரகாசிச்சது என்ன கடவுள் செய்கிறார். அப்ப அதுல விசேஷமா நமக்கு பாடங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால நம்மட மார்க்ஸுகள் ஆவரேஜோட சம்பந்தப்படிய கட்டாயம் ஹிஸ்டரி கவனமா கட்டாயம் படிச்சே ஆகணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். இல்ல அதுக்கு 95 குறையாம மார்க்ஸ் நமக்கு வரணும். அப்படி இல்லாட்டி கட்டாயம் அப்பா அம்மா வெளுக்கணும் அந்த மார்க்ஸ்கள் குறைஞ்சு வந்தா. இப்ப வெளுக்காட்டி பிறகு 18 வயசுக்கு பிறகு ஒன்றும் வெளுக்கிறாது. அதுக்கு பிறகு நாம சாகும் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அந்த பிள்ளைகளோட. இப்ப வெளுத்து 18 வயசுக்குள்ள ஆக்களை சரிப்படுத்தி நாம ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்டா அதுக்கு பிறகு நாம மேலோட்டமா பார்த்து சொன்னா காணும். நாம இப்ப படுற இந்த அவிச்சு கொட்டுறது, ஏத்தி இறக்குறது, உடுப்பு தோச்சு போடுறது, இதன்றது என்ன செய்யறது, இப்படி வளர்க்கறதுன்றதெல்லாம் சாகம் வரைக்கும் அந்த புள்ள சாகம் வரைக்கும் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவன் கல்யாணம் முடிக்க போய்களையும் ஒழுங்கான விதத்துல பிள்ளை வளர்க்கப்படாதபடியால தொழில்கள் இருக்காது, இது இருக்காது, நம்மட சொத்துகள் நம்மட பிரச்சனைகள் ஆகிய நமக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. நாம சாகும் வரைக்கும் நிம்மதியா இருக்கணுமோ இந்த 1-18-19 வளைச்சு நிமித்தி கடவுள் சொல்ற மாதிரி ஒரு தொழிலுக்கான இதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதுக்கு பிறகு நமக்கு அப்பாடாண்டு பேசாம இருக்கலாம். அப்பப்ப ஜெபங்கள் இதுகளோட நாம போறோம். இல்லாட்டியா அவங்க கல்யாணம் செய்து அதுகள் போனாலும் நமக்கு உபத்திரவமா இருக்கு. நமக்கு மனதை போட்டு குடஞ்சு கொண்டிருக்கும் அவங்களோட வாழ்க்கை. எதுக்கு நாமெல்லாம் போய் பிறகு நின்று உடபடணும் எல்லாம் அது சீ என்று போகும். அதுக்கப்புறம் அதனால கரைச்சல் அதுல நான் சொல்றேன், தயவு செய்து படிக்கிற இந்த 13 வருஷ படிப்பை 19 வருஷ படிப்புகளையும் படிப்பை சரியா படிப்பிச்சு சரியான ஒரு தொழிலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுற வரைக்கும் சரியா செய்யறோம். இல்லாட்டி நாசம் நமக்கு பெற்றாருக்கு அமைதி இருக்காது கடைசி வரைக்கும். ஒழுங்கா அந்த தங்கட ஜொப்ப பெற்றார் அந்த வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு செய்து கடமையை செய்துட்டீனமோ நிம்மதியா இருக்கலாம். கடவுள் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைப்பார் பிள்ளைகளோட. இல்லையோ எப்பயுமே யோசனையா தண்ணி இருக்கும், என்ன செய்ய போற என்ன, ஐயோ நாம சும்மா இருந்தாலும் அதுகளோட குடும்ப பிரச்சனை நமக்கு வந்து சேரும். இல்ல அதனால கரைச்சல். அதனாலதான் நான் சொல்றேன் திருப்பி இப்படி நீங்கள் நிம்மதியா இருக்கணும்ன்றது கடவுள் வச்ச வழியை சொல்லி தரோம். கவனமா இந்த ஹிஸ்டரி பாடத்தை விட்டுடக்கூடாது. அதுவும் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு ஹிஸ்டரி சரியான முக்கியம். ஏன்னா நாம வரலாற்றோட சம்பந்தப்பட்ட நாங்கள் கற்பனையில வாழ்றையாக்கள் இல்ல, கட்டுக்கதைகளை நம்புறையாக்களும் இல்ல. நாங்கள் வரலாற்றோட வாழ்ற நிரூபிக்கப்பட்ட உண்மைகளோட ஜதார்த்தங்களோட வாழ்றையாக்கள் அதெல்லாம் சரியான முக்கியம். அதனால நான் ஹிஸ்டரி மார்க்ஸ் நல்லா எடுக்கணும் மக்கள். அதுவும் நம்மளோட சேர்ச்சில் இருக்கல அதுகள் கட்டாயம் நமக்கு அவசியம். சோ இந்த மாதிரி இப்படி ஆண்டவற்ற இந்த செயல்களை வரலாறுல நாம படிச்சனாங்க. இப்ப இந்த மகாபத்திரவம் வருகிறது என்றதுக்கு அப்படி மகாபத்திரவம் வந்து சபையை துன்பப்படுத்த போகுது என்றதை கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கீங்களேன்னு சொன்னார். அதே இப்ப பரலோகத்துக்கு அவர் உயிர்த்தெழுந்தி போனா பிறகும் அவர் ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவானுக்கு அதை தரிசனத்திலையும் காட்டுற. அப்ப அவர் அதை சொல்லேக்கல என்ன சொன்னார்ன்றதை நாங்கள் மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 நாங்கள் பார்க்கிறோம். அதுல குறிப்பா நாம மத்தேயுவை நாம செலக்ட் பண்ணாம மத்தேயுல இருந்து மற்றதுலையும் கொண்டு வந்து ஜாயின் பண்றோம். மத்தேயுல அவர் இந்த மகா உபத்திரவம் வந்தா அடுத்தது தண்ட வருகை இருக்கும். அந்த வருகையில தான் அந்த பாலாக்கு மறுவெறுப்பை இஸ்ரவேலுக்கு அந்த போலி சமயத்துக்கு செய்வன் என்றதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்ப இப்ப அப்போஸ்தலனுடைய கேள்வி, அப்ப உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே என்று, உம்முடைய வருகை இப்படி வந்து நீ அந்த பாலாக்கு மறுவெறுப்பை கொண்டு வருகிறீங்கன்னா அப்ப அதை எந்த கால குறிப்பால நாங்க கொஞ்சம் மறைஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா இருக்கலாம் என்றதுக்கு ஆண்டவர் ஓகே அதுக்கு நான் அடையாளங்கள் சொல்றேன் என்று அவர் அடையாளங்கள் சொன்னார். முதலாவது அடையாளம் போலி மெசியாக்கள், இரண்டாவது அடையாளம் யுத்தத்தின் வதந்திகள், மூன்றாவது அடையாளம் மகாபத்திரம். இயேசுவோட பெரிய ஆக்கல பார்த்து சொல்லுங்க, எந்த மூஞ்சியா பார்க்கணும் சட்டும் வேலை. படைப்பின் அழிவுகள் அது நாம இயற்கை அழிவுகள் என்று சொல்றோம். நாம சொல்றீங்க படைப்பழிவுகள். நாலாவது
மகா உபத்திரவம். அதான் மகா உபத்திரவம். பெர்சிக்யூஷன் அல்ல, த கிரேட் பெர்சிக்யூஷன், மகா உபத்திரவம். ஐந்தாவது காட்டி கொடுக்கும் விசுவாச துரோகம், 10 கெப்பன் ஆட்சியற்ற தன்மை. இது 5வது அடையாளம். அப்ப இந்த விஷயங்களை தான் நாங்கள் இவ்வளவு வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப அதுல அந்த காட்டி கொடுப்பு விசுவாச துரோகம் என்ன எப்படி வருது என்றதுகளுக்கு நாம எங்கிற காலத்திலும் இந்த விசுவாச துரோகம் வரையிலும் அது எப்படி அது அந்த சத்தியங்கள் பிழைக்கப்பட்டு அது சொல்லப்படலாம் என்றதெல்லாம் நாங்கள் எல்லாம் நாங்கள் அதில் பார்த்துனாங்க. அதில் முக்கியமான ஒரு பிரின்சிபலை நாமல் ஒரு காலம் மறக்க கூடாது வாழ்க்கையில. நமக்கு தெரியும் மோசையின் சட்டங்களும் தீர்க்கதரிசிகளும் சொல்லுறதுகள் நாங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் சொல்லுறது நாங்கள் புதிய ஏற்பாடு என்று சொல்லுறோம். அப்ப புதிய ஏற்பாடு அது நம்மளுடைய காலம் இல்ல, கிறிஸ்து கிபி. அப்ப அதை நாம நம்மட ஜுகம் என்று சொல்லுறோம். கிமு அது நம்மட ஜுகம் இல்ல, அது போச்சு, பண்டைய காலம். அப்ப அந்த மோசேயினுடைய புத்தகங்கள் எப்ப எழுதப்பட்டது? மோசே எப்ப புத்தகங்கள் எழுதினவர்? கிமு 1500. கிமு 1500. அப்ப எழுதினவர் அல்ல. அப்ப அவளுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஆனா தமிழாக்கள் அல்லது இந்த திராவிடர் அல்லது ஆரியர் என்று சொல்லப்படுற அந்த ஈரானியர் அவர்களுடைய புத்தகங்கள் எப்ப எழுதப்பட்டது? கிமு 500-600 தான். கிமு 600 என்று நாங்கள் சொல்லலாம். கிமு 600-500. ஏனென்றால் அவளுக்கு எழுத்து தெரியாது. சரியோ? எழுத்து தெரியாது. கிமு 500 அல்லது 600ஆம் ஆண்டு தான் எழுதுறதுக்கு தொடங்க. அப்ப அதுக்கு முன்னுக்கு அவளுக்கு கதை கேள்வியோ கதைச்சவ பாடமாக்கி கதைப்பினம். அப்ப அவளோட புத்தகங்கள் அப்ப அவள் இன்னும் எழுத எல்லாம் பாடமாக்கி மண்டைக்குள்ள வச்சிருப்பினம். எழுத தெரியாது. அப்ப சொல்லி கொடுத்தா சரி. அப்ப யோசி பாருங்க, பாடமாக்குறது நாம மனநவசனம் பாடமாக்குறது ஒரு கிழமைக்கு பிறகு இன்னும் ஞாபகம் வருது சிலது. ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இன்னும் தெரியாம போகுது. ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்கா சொல்லுவோம். 119 சங்கீதம் கொண்டு பாடமாக்கினா அப்ப கிழிஞ்சு போச்சு நமக்கு. அப்ப 119 சங்கீதம் மாதிரி 1030 சங்கீதம் இருக்கிறதுக்கு பேர் தான் ரிக்வேதம். 119 சங்கீதம் மாதிரி 1030 சங்கீதம் இருக்கிற அந்த பைபிளுக்கு பேர் தான் ரிக் பைபிள். அப்ப அவளத்தையும் அவங்க பாடமாக்கி தான் கடத்தினவங்க. எழுத்துல ஓட்டது கிமு 600-500 தான். ஆனா அவங்க பாடமாக்க வெளிக்கிட்டது அதை சொன்னது கிமு 1200ஆம் ஆண்டு. கிமு 1200 அல்ல, கிமு அதாவது நம்முடைய நியாயாதிபதிகள் காலம். கிமு 1200 எழுத்து தெரியாது. ஆனா அவங்க பாடமாக்கி தான் எல்லாம் கடத்துறீங்க. ஈவன் நம்மளுடைய பெர்சியர் எல்லாருக்கும் எழுத்து தெரியாது பேசிக்கா. அவள் எல்லாம் எழுத வெளிக்கிட்டது எப்ப? இந்த கிமு 600-700 தான் அவள் எழுத்துக்களை பெர்சியன்ஸ். ஈவன் கிரீக்ஸுக்கும் கிரேக்கருக்கெல்லாம் எழுத தெரியாது. அப்ப இருக்கிற பழைய அவர்களுடைய இலக்கியம் ஹோமர் என்ற அந்த கவிஞன் எழுதின இலியட் ஆடிசி, அந்த இதிகாசம் அல்லது அந்த பெரிய காவியம் தான். அப்ப அவ்வளவு பாடமாக்கி வச்சிருந்தோம் மனுஷன். பாடமாக்கி தான் அத்தனை லட்சம் சொல்லுகளும் கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அதே எழுத்துல ஓட்டது கிமு 500 கிமு 600 தொடக்கத்தில் கிரீக்ஸ். அப்ப கிரேக்கரும் எழுத்து தெரியாது. ஏன்னா அவளுக்கு எழுத்துக்கள் ஒன்றும். அப்ப எழுத்து தெரிஞ்சதாக்கட அப்ப யாரு? ஏன்னா நம்ம ஆபிரகாம் மக்கள் கிமு 2000 ஆண்டு அல்லது கிமு நாம சொல்ற மாதிரி கிமு 2350 பெருவெள்ளம், கிமு 2250 பாபேல் பல மொழிகள் விரிஞ்சது,
அல்ல கிமு 2250 மொழிபெயர்ந்தது. அது 100 வருஷத்துக்கு பிறகு. 100 வருஷத்துக்கு பிறகு. அப்ப மொழியெல்லாம் பிரிஞ்ச உடனே இப்ப ஒரு மொழியில இருந்து பிரியே இல்லை. அந்த மொழி 70 மொழி புதுசா தொடங்கின. அப்ப இது நமக்கு இங்கதான் அந்த கூர்ப்பு அல்லது அந்த பரிணாம கொள்கையெல்லாம் உடஞ்சறியோ. அவ எப்பயுமே ஒன்றில இருந்துதான் படிப்படியா அது கூர்ப்படைஞ்சு வரும் என்றதான் அவளோட சிந்தனை. ஆனா மொழி ஒரு மொழியிலிருந்து பலது வரையில 70 மொழியை ஆண்டவருடன் உருவாக்கினார். ஆனா 70 மொழியும் இன்டர் கனெக்டடா இருக்குது. அதுக்குள்ள தொடர்புகள் இருக்கும். ஆனா விளங்கிக் கொள்றதுக்கு டைம் எடுக்க தொடங்க. அப்ப அது இருந்த ஒரு மொழி இருந்தோன்னா இருக்கும். அதுவும் ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, தெரியல. ஆனா அவர்கள் இப்ப மொழி கதைக்க அவ எழுத முதல் அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு முதல் எழுத சொல்றது இல்லை. ஏன் முதல் மொழி என்ன ஆண்டர் படைச்சவர் கதைக்கிறதுக்கு. அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆனா அவனா ஈனா என்று படம் பார்த்து சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க ஒலிய கேட்டு அதை சொல்லுறதுக்கு. ஏன்னா மொழி முதல் கதைக்கணும், பிறகுதான் எழுத பழக்கிறோம். ஏன்னா எழுதுறது பிறகுதான் நமக்கும் வருது. அதை அந்த ஒலி விளங்கி சொல்ல கதைக்க சொல்லி தொடங்கினப்ப அதை உச்சரிச்சு அதை எழுதுறதுக்கு தெரியுது. அப்ப இது கிமு 2250 ஏற்பட்ட 70 மொழி குடும்பங்களில் இருந்தால் இந்த விஷயங்களை ஆண்டவர் இன்னும் வித்தியாசமா அவளுக்கு. அப்ப ஒரு 100 வருஷத்துக்குள்ள, அதாவது கிமு 2100 மொசபெத்தேமியா, அதாவது பலத்த வேட்டைக்காரன் ஆட்சிகள் எல்லாம் அங்க ஏற்படுத்தப்பட்டு இருக்குது. அதாவது நிம்ரோத்தினுடைய. அப்ப நிம்ரோத் கட்டியெல்லாம் எழுப்பேங்களா அதுகள் எல்லாம் எங்களுக்கு காட்டப்படுது. அது பெபிலோன், அது சினையார் எங்களுக்கு தெரியும் மெசொபொத்தாமியாவுக்குள்ள இருக்குது. அப்ப காமினுடைய சந்ததியும் சரி அல்லது சேமினுடைய சந்ததியும் சரி அவங்க எல்லாரும் அந்த மெசொபொத்தாமியாவுக்குள்ள ஆற்றுக்கு பக்கத்துல 2 ஆற்றங்கரையில நாங்க குடியேறி இருந்த வாழ்ந்தாக்கள். இந்த சினையார் தான் நாங்கள் மேல இருந்து பாபேல்ல அவங்க அரராத் மேல அதுல இருந்து இறங்கி அவ கீழே வரைக்கும் அந்த ஆற்றுக்கு 2 ஆற்றினுடைய நடுவில் ஒரு சமபூமி, அதெல்லாம் பெரிய கோபுரம் கட்ட வழிகட்டவு. கடைசியில ஆண்டவர் அதுல என்ன இது அவையா எல்லாரும் சிதறினது மாறி. அப்ப அவளுக்கு தெரிஞ்ச கண்டம் எத்தனை கண்டம்? 3 தான். 3 இந்த கணக்கு 3 கடலால போகணும், 3 தரையால தொடர்ல இருந்தது. சரி, அதனால நடுவில் இருந்து அவள் அப்படியே மேல ஆசியாவால அல்லது ஐரோப்பாவால் அப்படி அல்லது கீழே ஆப்பிரிக்காவுக்கு இஞ்சால ஆசியால. அப்ப 3 தானே. அப்ப அவளுக்கு இஞ்சால அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ ஒன்றும் தெரியாது. ரொடினியா அப்படி உடைஞ்சு இப்படித்தான் இப்ப காட்டப்படும். அதுல இப்ப அவ அப்படியே அப்படி போன ஆக்களும் என்ன எங்க ஆறுகள் இருந்துச்சதோ அந்த இடங்களா தான் கடவுளும் அவனை மூவ் பண்ண. அதுல காமட சந்ததி கீழே மூவ் பண்ணேக்கல அதுல அவங்க நைல் நதிக்கு பக்கத்துல போய் குடியிருந்தவங்க. இந்த சேமட சந்ததியும் காமட மிச்ச கொஞ்சமும் அவர்களும் நதிகளோடு தான் இருக்கிறீங்க. பிறகு அங்க ஜாபத்தினுடைய சந்ததி மேல கரீபியன் சீயோட போற அங்கால மேல் பக்கத்து ஆற்றுகளோட அவளும் வாழ்க்கை. அப்ப எல்லாம் ஆற்றங்கரை, அதெல்லாம் நம்ம வரலாற்று புத்தகங்கள கஸ்பியன் ஆற்றங்கரையோர நாகரிகங்கள் சொல்றாங்க. ஏன்னா ஆற்று பக்கத்துல அவங்க வாழ்ந்தா கொஞ்சம் செழுமையும் இது பச்சை பசைகள் இருக்கிறது தெரியுது. அப்ப இந்த வேத வரலாறு அறியாம எல்லாரும் தங்கட நாகரிகம் தான் முதல் தொடங்குற அடிபடுறதுக்காக எல்லாரும் ஒன்று தொடங்குறது. சரிதானே. ஆனா எங்களுக்கு தெரியும் இங்க ஒரு தரம் பெருமை பாராட்டுறது கொண்டு போல எல்லாம் பாவத்தால உத்தரிப்பு இஷ்டம் இது நமக்கு. சோ இந்த மாதிரி இந்த போக்கு போய்கொண்டிருக்கே இருந்தது. அப்ப முதல் எழுத்துகள் ஆப்பு வடிவ எழுத்துகள், அதாவது அந்த ஆப்பு நாம சொன்னா நீங்கள் முதல் உங்களுக்கு மெசொபொத்தாமியா நாகரிகம் அதுல காட்டி இருக்கிறேன் அந்த எழுத்துக்கள் எப்படி என்று சொல்லி கோடு கோடா போட்டு நாம வச்சிருக்கோம். அம்பு மேல் தான் இதுக்கு வேண்டும் அந்த எழுத்துக்களுடைய எழுத. சோ அப்ப அதுல அவங்களோட புராணம் ஒன்றோட இதுவும் நான் உங்களுக்கு அதுல காட்டியிருக்கிறேன். ஆதிவே தேவன் வானத்தையும் பூமியும் சிரிச்சிட்டார். அவங்க எலிமா என்னமா எலிஷ்ல அந்த அந்த புராணத்தில் இருக்கிற அந்த சொற்றொடரை எப்படி எழுதி இருக்கிறாங்கன்றத நம்மளோட தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சோ நம்ம இந்தியாவில தொல்பொருள் ஆராய்ச்சி செய்தா ஒரு எழுத்தும் வராது. ஏன்னா எழுத்த தெரியாத எழுதுறது எழுத்த அப்ப சும்மா படம் தான் கீறி வச்சிருப்பாங்களே இல்ல படமா, அப்ப எழுத்து தெரியாது. சோ அதனால நீங்க நமக்கு சிந்து நதி நாகரிகத்துல சிந்து என்று சொல்ற அதுக்கு பக்கத்துல இருந்த இந்த
ஜாபேத்தியர் மற்ற நம்ம காமியர் அல்லது சேமியர் எல்லாரும் மூவ் பண்ணி கொண்டு வருந்த அதுல கொஞ்சம் குடியேறாக்கள் இல்ல அது இன்னும் விட்டு விட்டு தூரம் போறாங்க. ஆபிரகாமையும் அவன் நாட்டை விட்டு தூரம் போக போக அழிவுதான். அதில் அவளுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாம போய்கொண்டிருக்கு. சோ நாம அங்க சிலைகளையும் இதுகளையும் மண்பாண்டங்களையும் அதுல நம்ம எழுத்தொன்னும் தெரியாது. அப்ப எல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தா கடைசியில் அவ எழுத்து தெரிஞ்ச அப்புறம் எழுத வழிகிட்டவங்க. ஆனா அவங்க முன்னுக்கே மொழி பேசினபடியால அது பழைய மொழி, பழைய ஸ்டைல். அதான் நாம போன முறை நாம பார்த்த மதம் பெர்சிய மதம். பெர்சிய மதம் ஜொராஸ்டர் என்று சொல்லப்படுற ஒரு மனுஷன் தான் அவரை ரிஃபார்ம் பண்ண, அவர் ரிஃபார்மர். ஆனா அவங்களுடைய அந்த பைபிள் அவஸ்தான்னு நாம சொன்னாங்களே, அவஸ்தா தான் அவங்களுடைய பைபிளுக்கு பேர். அது ஏறக்குறைய 1200ஆம் ஆண்டு அந்த பாட்டு அதுகள் எல்லாம் எழுதி அவங்களும் பாட்டு தான் பாடுறோம். அப்ப அதுல இருக்கிற அந்த நெருப்பு அக்கினி அதுகெல்லாம் அவங்களோட தெய்வ வணக்கம். அப்ப அப்படி அந்த அவஸ்தாவில எழுதப்பட்டிருக்கிற ஜோதாக்கள் என்று நாம சொல்றோம், அந்த கதாக்கள் என்றும் அதுகளை சொல்றது. அப்ப அந்த உரைகளையும் நம்மளுடைய ரிக்வேதத்தினுடைய அந்த தொடக்க பாட்டுகளை அந்த 115 மாதிரி இருக்கு அந்த பாட்டுகளையும் கம்பேர் எல்லாமே அச்சொட்ட கிட்டமுட்ட இருக்குது எல்லாமே. அப்பதான் நாங்கள் என்ன சொல்றோம், ஓஹோ அப்ப இவ ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊறி வந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் பிரிஞ்ச உடனே அவரோட ஸ்டைல்கள் கொஞ்சம் மாறிட்டு, ஆனா இன்னும் அக்கினியே இன்னும் சூரியனே என்று அங்கேயும் இருக்குது இங்கே. அப்ப இதுல இருந்து நாங்கள் இந்த காலத்தை கொண்டு வரோம். அப்ப இந்த ரெண்டு குரூப்பும் ஒரே இடத்துல இருந்து பிரீட் ஆகி வாராக்கள் என்று சொல்லி, மற்றபடி அவரோட வரலாறு எப்படி என்று காட்டுறது அவனுக்கும் வரலாறு எழுத தெரியும், அவனுக்கே தெரியாது நாங்கள் யாரு. அப்ப இதுகளெல்லாம் யாரு உண்மையில கண்டுபிடிச்சு எழுதுனது? பைபிள் தெரிஞ்சவன் தான் கண்டுபிடிச்சு எழுதல. ஏன்னா பைபிள் தெரிஞ்சவனுக்கு தானே மொழிகள் எப்ப வந்தது, கடவுள் எப்ப மொழிகளை உருவாக்குவார், அப்ப எதுல இருந்து அப்படி வர வேணும், அப்ப எத்தனை மொழி பிரிஞ்சு அப்ப எத்தனை குரூப்பா இது வரலாம் என்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனாலே மேல்நாட்டு நிபுணர்கள் இந்த மொழிகள் எல்லாம் ஆராயர்கள் அவங்களாம் பெரும் படிப்பாளிகளும் பெரும் இதுகளா. ஏன்னா வேதம் எந்த இனத்துக்கு போகுதோ அந்த இனத்துக்கு எப்பயுமே உயர்ச்சி தான். ஆனா பாவம் எங்க இருக்குதோ அல்லது வேதம் எங்க இல்லையோ அந்த இனம் எல்லாம் இகழ்ச்சி தான். பாவம் ஒரு இனத்தை தாழ்த்தும், ஆனா கடவுளுடைய வார்த்தை நீதி கட்டாயம் உயர்த்தும். அப்ப வேதத்தினுடைய வெளிச்சம் வரையலாம் அவங்கள ஆராய்ஞ்சுதான் இதுக்கு அப்புறம் நமக்கே சொல்லித்தாங்க, நீங்கள் இந்த காலத்துல இப்படி எல்லாம் வந்திருக்கீங்களா, ஓ அப்போ அதுக்கப்புறம் நாமளே நம்மளோட ஹிஸ்டரி என்ன படிக்க வலிக்கிட்டது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிஸ்டரியும் தெரியாது, நமக்கே நாம யாருன்னு தெரியும். உண்மையில நாம யாருன்னு நமக்கு யாரு காட்டணும்? கடவுளும் கடவுளோட வசனம் தான் காட்டும். அது தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த இனத்தை பற்றி வடிவாரியலாம். அப்ப அதுகளை நாம விளங்கிக்கணும். சோ இந்த பின்னணியில நாம பார்த்துள்ள மோசையுடைய புத்தகம் 1500ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. கிமு மோசையே அப்பதான் பிறந்தாரு. அப்ப பிறந்து அவர் எழுத வழிகிட்டது. அப்ப அதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு. அப்ப எழுத்து நல்லா அப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதனால எல்லாம் தெரியுது விஷயங்கள். அது மெசோபொத்தாமியா கல்ச்சர் பேசிக்கா. அப்ப அந்த காலத்தில் இருந்து எழுதப்பட்டிருக்கிற பைபிளை விட ஒரு புத்தகம் பழைய இலக்கியம் இந்த உலகத்தில் இப்ப வரைக்கும் இல்லை. ஏன்னா அப்படி இருக்கே எழுத்து பைபிளுக்கு தான் தெரியும். அப்ப எந்த இலக்கியம் எந்த சமயத்தை நாம எடுத்தாலும் கடைசி வரைக்கும் 1500 1400 1300 தாண்டாது உண்டு. எந்த சமயம் எழுத்துல வரணுமோ அது 1000 தாண்டாது கடைசி வரைக்கும். கிமு 1000 தாண்டாது எழுத்துல வர்றது. ஏன்னா எழுத வலிக்கிட்டதே கிமு 500 600 எழுத வலிக்கிட்டவர். அப்ப கிரீக்ஸினுடைய எழுத்துகள் எங்களுக்கு அப்பதான் தெரியுது வடிவா, கிரேக்கர். சோ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல இப்ப மோசேயினுடைய புத்தகத்தில் இருக்கிற விடயங்கள் அல்லது தீர்க்கதரிசி புத்தகங்கள்ல இருக்கிற விடயங்கள் நம்ம காலத்துல பின்பற்றக்கூடாது என்று யாராவது நமக்கு சொல்லிக்கல, நாங்கள் அதை எப்படி நாங்கள் விளங்க வேணும், அதுக்கு எப்படி பதில் சொல்ல வேணும். இயேசு அப்போஸ்தலரும் என்று அந்த சொற்றொடர் வரைக்கும் அத புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவோம். புதிய ஏற்பாடு அத நிராகரிச்சிருக்குதா இதான் மட்டும் கேள்வி. இப்படித்தான் எல்லா கேள்வியும். புதிய ஏற்பாடு அது வேண்டாம் என்று சொல்லுதா? புதிய ஏற்பாடு அத வேண்டாம் என்று சொல்லுதா?
புதிய ஏற்பாடுல காட்டுங்க, அது தேவையில்லை என்று புதிய ஏற்பாடு சொல்லுதா? இதான் கேள்வி. இதான் ஒரே ஒரு கேள்வி. சரியோ? அப்ப இந்த பிரின்சிபலை மறக்க கூடாது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் புதிய ஏற்பாடு அது வேண்டாம் என்றுதா? புதிய ஏற்பாடு வேண்டாம் என்றது நேரடியாகவே அது இருக்கலாம், சில வேளையில அது ஒட்டுமொத்தமான சில சொல்லாடல்களையும் பயன்படுத்தலாம். மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் காலங்களையும் பானங்களையும் போஜனங்களையும் கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிச்சு முடித்து விட்டார் இப்படி என்று வந்து. அப்ப இத படிக்க இது கொலோசையர்ல. அப்ப அந்த சொல்லாடல கவனிச்சீங்கன்னா போஜனங்கள் பானங்கள், அடுத்தது ஓய்வு நாட்கள், இப்படித்தான் அந்த வசனங்கள். அப்ப இது மோசேயினுடைய சட்டங்களுக்கு எதை பற்றி கதைக்குது என்னது நாம அதை அடுத்த கேட்கணும். மோசேயினுடைய சட்டங்களுக்கு எதை பற்றி கதைக்குது? இது எந்த சட்டத்துக்குள்ள? சடங்கு சட்டம். அப்ப மோசேயின் சட்டத்தில் எத்தனை சட்டம் இருக்குது? 3 சட்டம் இருக்குது. மோசேயின் சட்டத்துக்குள்ள 3 சட்டம் இருக்குது. ஒன்று முதலாவது ஒழுக்க நெறி நீதி சட்டம், நியாய பிரமாணம். எல்லாமே நியாயமான பிரமாணம் தான். 3ம் நியாயமான பிரமாணம் தான். அந்த நியாயமான பிரமாணத்துக்குள்ள ஒன்று ஒழுக்க நெறி, மோரல் லா இங்கிலீஷ்ல சொல்ற நாம அல்ல, நீதி சட்டம் அல்லது ஒழுக்க சட்டம். அந்த ஒழுக்க சட்டம் தான் நமக்கு எங்க இதுல சொல்லப்பட்டது? 10 கற்பனையில. 10 கற்பனை தான் அடிப்படையில மோரல் லா. அதுதான் என்ன? வானமும் பூமி ஒழிஞ்சு போனாலும் ஒழியாது அந்த சட்டம். 2வது குரூப் சட்டம் என்ன? அந்த மோரல் லோவை உடைச்சிட்டோம்டா, அதாவது அதுல பிழைச்சிட்டோம்டா, இப்ப கடவுளோட நாம இப்ப சரியில்லை. அப்ப அதை சரிப்படுத்துறதுக்கு கடவுள் ஒரு சட்ட பிரமாணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சட்ட பிரமாணங்கள் என்ன பேர்? சடங்கு சட்டங்கள். இப்ப சடங்கு சட்டம் இது என்ன கேட்க அடிப்பனா ஒழுங்கா கேட்டுக்கொண்டு சொல்லுவோம். சடங்கு சட்டங்கள் ஏன் தேவை? ஒழுக்க நெறி சட்டத்தை மீறிட்டா கடவுளோட எங்களுக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படுகிறது. அதை அந்த உறவை சரிப்படுத்தணும்டா சடங்கு சட்டங்கள் இப்ப தேவை. இது நேரடியா ஒழுக்க நெறியும் சடங்கும் சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சட்டங்களும் மோசேயினுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. நிர்வாக சட்டம், நிர்வாக சட்டங்கள், நிர்வாக சட்டம், சிவில் லா, நிர்வாக சட்டம். அப்ப நீதி சட்டம் அல்ல ஒழுக்க நெறி சட்டம், சடங்கு சட்டம், அடுத்து நிர்வாக சட்டம். இந்த நிர்வாக சட்டம் என்ன? யாரை நிர்வகிக்கிறதுக்கு? நாட்டை நிர்வகிக்கிறது. நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு, நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான சட்டம். அப்ப அந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான சட்டங்கள் அதுல இருந்து நமக்கு மோசையிலிருந்து எடுக்கலாம். அது நாட்டை நிர்வகிக்கிறது எப்படி? அந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்கும் இந்த ஒழுக்க நெறி சட்டங்கள் அடிப்படையா இருக்கும். அதுக்களை இருந்து இன்னும் அத வாழ்க்கை நடைமுறையில எப்படி எல்லாம் அதில் வருமோ அதுகளுக்கு ஆண்டவர் கேஸ் லோஸ் எல்லாம் கொடுத்திருப்பார். அதாவது கேஸ் லோஸ், தீர்ப்பு சட்டங்கள். தீர்ப்பு சட்டங்கள் சிலதுதான் சொல்லுவார். தீர்ப்பு தானே தீர்ப்பு சொல்லி இதாண்டா உனக்கு சட்டம் நீ அப்படியெல்லாம் ஆண்டவர் கதைப்பார். அதாவது நீ உன்னோட கூட பிறந்த அக்காவை திருமணம் செய்ய இயலாது, உன்னோட கூட பிறந்த சகோதரிய நீ கல்யாணம் செய்யக்கூடாது. இது தீர்ப்பு ஆண்டவர் சட்டம், தீர்ப்பு சட்டம். அப்ப இந்த தீர்ப்பு சட்டங்கள் நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு அவசியம். ஆனா அந்த தீர்ப்பு சட்டம் எதோ சம்பந்தப்பட்டிருக்குது? 10 கட்டளையில 7வது கட்டளைக்குள்ள அது சம்பந்தப்படுது, 5வது கட்டளை வரையும் சம்பந்தப்படும். கட்டாயம் ஒரு கட்டளையோட சம்பந்தப்படும் இல்ல, 7வது 5வது எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்து வரப்போகுது. அப்ப நிர்வாக சட்டங்கள்லையும் அது பொதுவாக நீ அந்த ஒழுக்க சட்டங்களே அடிப்படையாக கொண்டு ஆண்டவர்களையும் பேசுவேன். சில சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக இருக்கிறதுக்காக நிர்வாகத்தை அவர் ஏற்படுத்துவார். தற்காலிகமாக அதோட அது முடிஞ்சு போயும். அப்படியான சில சட்டங்கள் அது அந்த
அந்த இனம் அந்த யாருக்கு அந்த சட்டம் கொடுக்கப்பட்டோ அந்த இனம் இருக்கும் வரைக்கும் அது செல்லுபடியாகும். அந்த இனம் இல்லாம போன பிறகு அந்த சட்டங்கள் சில அதுகள் செல்லுபடியாக மற்றாக்களும் செல்லுபடியாக. இதைத்தான் நாம நிர்வாக சட்டத்துக்குள்ள சொல்றோம். அது என்ன 3 லோவும்? ஒன்று மோரல் லோ, செரிமோனியல் லோ, அடுத்தது சிவில் லோ. அப்ப மோரல் லோ, செரிமோனியல் லோ, சிவில் லோ, இந்த 3 சட்டங்கள் தான் மோசேயினுடைய சட்டங்கள். இப்ப ஓய்வு நாள் என்றதுக்கும் ஓய்வு நாட்கள் என்று வரைக்கும் ஒருவேளை தன்மையிலே வித்தியாசம் இருக்கு. ஏண்டா ஓய்வு நாள் என்று ஆண்டவர் கதைக்கிறது 10 கட்டளையில மட்டும்தான். அது 4ஆம் கற்பனையோட ஓய்வு நாள். ஆனா ஓய்வு நாட்கள் கதை கேட்கல. அது நிர்வாகத்தோடையும் சடங்குகளோடையும் சேர்ந்து வர போற சட்டம். நிர்வாகமும் பெறும், சடங்கும் பெறும். சடங்கு தான் பேசிக்கா, ஆனா நிர்வாகத்தால அது அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. மாதத்துல 1வது நாள் ஓய்வு நாள், மாத பிறப்பு ஓய்வு நாள். அது 7வது நாள் இருக்கணும்ன்றது இல்ல. முதல் நாள் 2 ஓய்வு நாள், 8வது நாளும் ஓய்வு நாள், 8வது நாளும் ஓய்வு நாள். சரியா? 8வது நாளும் ஓய்வு நாள். ஆனா இந்த 8வது நாள் ஓய்வு நாள் எங்க வருது? அது சடங்கு சட்டத்தில் குறிப்பாக நம்ம ஜம் கிப்பூர் கதை கேட்கல 7ஆம் மாசத்தினுடைய 1ஆம் நாள், பிறகு 8ஆம் நாள், இவன் 10வது நாள் அதுவும் ஓய்வு நாள். 10ஆம் நாள் ஓய்வு நாள். அப்ப ஆண்டவர் இது யோசி பார்த்தா அப்ப 6 நாள் கொண்ட இதுக்கு அடுத்ததாவது அது இல்ல மட்டும் ஓய்வு நாள். ஓய்வு நாட்கள் என்றது ஆண்டவர் சடங்கு சட்டங்கள். அப்ப 10ஆம் நாள், மாசத்துல 1ஆம் நாள், 8ஆம் நாள், இப்படி எல்லாம் கலைக்கிற ஓய்வு நாட்கள். இப்ப அதுல ஒழுக்க 10 கணக்குல இல்ல. அது சடங்கு சட்டங்களோடையும் சடங்கு சட்டங்களை அமல்படுத்துற நிர்வாக சட்டத்தோடும் சம்பந்தப்படுது. அதனால நிர்வாக சட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் ஆண் மக்கள் யாவரும் வருஷத்துல 3 தடவை எனக்கு முன்னால வர வேணும். அப்படி வர்ற ஒவ்வொரு அந்த நாளும் அது ஓய்வு நாளா இருக்கும். இருக்கட்டும். அதாவது 6 நாள் முடிஞ்ச வாரம் 1 நாளா இருக்கணும் இல்ல. நான் சொல்லுற அந்த 3 நாளும் ஓய்வு நாளா. உதாரணத்துக்கு பெந்தகோஸ்தே நாள், அதாவது பெந்தகோஸ்தே 50வது நாள், அது அறுப்பின் பண்டிகையோட சம்பந்தப்பட்ட நாள், அறுப்பின் பண்டிகை. அப்ப அந்த அறுப்பின் பண்டிகை 50வது நாள். 50வது நாள் 49 ஓத்து 7 49. அப்ப 50வது நாள் அது 1வது நாள் நம்ம ஸ்டைல்ல வாரத்தின் 1ஆம் நாள். ஆண்டது அது ஓய்வு நாள் உனக்கு. அப்ப ஓய்வு நாள் என்றது ஓய்வு நாள் என்றதும் ஓய்வு நாட்கள் என்றதும் பைபிள்ல சட்டத்தில் வித்தியாசம். ஓய்வு நாட்கள் என்று பன்மையில சொல்லிருக்கிற பைபிள் சட்டம் நல்லா தெரிஞ்சவன் தெரியுது. ஓஹோ, இது சடங்கு சட்டங்களையும் நிர்வாக சட்டங்களையும் கடவுள் கதைக்கிறார். ஓய்வு நாள் அது உனக்கு மகிழ்ச்சியின் நாளாய் மகிமையின் நாளாய் இருப்பதாக என்றால் ஓய்வு நாள் என்றால் ஒரு பேர் வைக்கிற. ஓ, அப்ப இது 10 கற்பனையோட சம்பந்தப்பட்டிருக்கு டக்குனு விளங்குதோ? அதுல நாம படிக்கிற உரிமை பெண்மை இல்ல. இது சடங்கு சட்டமா நிர்வாக சட்டமும் சடங்கு சட்டமா அல்லது ஒழுக்க நெறி சட்டமான்றான் இதுல டிஃபரண்ட். அப்ப போஜனங்கள், பானங்கள், ஓய்வு நாட்கள், மாத பிறப்புகள் என்று கதை கேட்கலாம். எந்த சட்டம் கதைப்பட்டு கொண்டிருக்குது? எந்த சட்டம்? டேய் வாயத்துறோம் கூட சடங்கு. ஏன்னா அது 10 கட்டளைகள் இல்லை. மாத பிறப்பு 10 கட்டளையோ? 10 கட்டளை எந்த கட்டளை? மாத பிறப்பு படிக்கிறீர்கள் அல்லது ஜம் கிப்பூர் எந்த கட்டளைகளை படிக்கிறீர்கள்? இல்லை. அல்லது போஜனங்கள், பான வலிகளை குறித்து எந்த கட்டளையில படிக்கிறீர்கள்? இல்லை. அதெல்லாம் முழுக்க சடங்கு சட்டங்கள், செரிமோனியல். அப்ப சிலவேளை ஆணி அடிச்சது எந்த சட்டங்கள்? அப்ப சொல்லுற சடங்கு சட்டங்கள். நியாயப்பிரமாணம் கதை கேட்கல. எல்லாமே நியாயமான பிரமாணம் தான்.
ஆனா எந்த நியாயமான பிரமாணம் இயேசு சிலுவையில் ஆணி அடித்தவர், எந்த நியாயமான பிரமாணம் இயேசுவால சிலுவையிலே ஆணி அடிக்க இயலாத பிரமாணம். அப்படி சிலுவையில ஆணி அடிச்சா உண்மையில கடவுள் இல்லாம போயிடுவார். அதாவது கடவுள் தன்மை இல்லாம போயிடுவார். அது எந்த சட்டம்? கடவுள் தன்மை இல்லாம போற சட்டம் 10 கட்டளை ஒழுக்கநெறி சட்டம். அப்ப இந்த மாதிரி அப்ப ஓய்வு நாள் என்று வருவது அது மோரல் லோ, ஓய்வு நாட்கள் என்று வந்தா அது செரிமோனியல் அல்லது சிவில் லோ. இதெல்லாத்தையும் நம்ம விளங்கி வேதத்தை வாசிக்கிறோம் என்றால் ஏன் ஒருமையில் இருக்கு, ஏன் இந்த ஒருமை இப்படி வந்தது, இப்படி என்ன கதை, இது எந்த பேர் ஓய்வு நாட்கள் கதைப்படுகிறது, எத்தனையாவது நாட்கள் ஓய்வு நாட்கள், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பராவுக்களை படிச்சிருக்கிறோம். பராவில சாப்பாடும் உணவை பற்றி கதை கேட்கல, அந்த உணவு சட்டங்கள் பேசிக்கல, என்ன மாதிரி உணவுகள் பலிக்கு கொண்டு வரணும், எந்த மாதிரி உணவுகள் பலிக்கு கொண்டு வரக்கூடாது, போஜனங்கள் என்ன கொண்டு வரலாம் என்றதெல்லாம் அதுக்குள்ள. அப்ப அந்த அமாவாசை பெருநாள் என்ன, எக்கால பெருநாள் என்ன என்று அதெல்லாம் ஓய்வு நாள். எக்காலம் முதலாலே ஓய்வு நாள். ஆனா ஓய்வு நாள் நாம நினைக்கிற மாதிரி 6 நாள் முடிஞ்ச அப்புறம் வார நாள் இல்ல, அது முதலாம் நாள் என்றாலே ஊதிக்குவோம். அது இப்படி அதுல மட்டும் ஓய்வு நாள் என்னன்னு சொல்ற. 8ஆம் நாளும் ஓய்வு நாள் போ, அதுல 7ஆம் நாள் மட்டும் ஓய்வு நாள், 8ஆம் நாளும் ஓய்வு நாள். இதெல்லாம் பைபிள்ல நேரடியா இருக்கிற விஷயம். அப்ப நாம எந்த நாடுகள் ஓய்வு நாட்கள், எது ஓய்வு நாள் என்ற இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் விளங்கினாத்தான் யாராவது நம்மளோட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்ப புதிய ஏற்பாட்டில் இல்ல என்று தேவையில்லை என்று சொல்லுதா என்று கேட்கிற நாம இந்த மாதிரி வேத அறிவியலோட டீல் பண்ண வேணும். சும்மா ஓய்வு நாட்கள் எல்லாம் சிலுவையில் ஆணி வைக்க. அப்ப நாம ஒருமை பெண்ண படிச்ச மாதிரி 1ஆம் ஆண்டுல இருந்து ஓய்வு நாள் ஓய்வு நாட்கள், ஓய்வு நாள் ஓய்வு நாட்கள். அப்ப அந்த ஓய்வு நாட்கள் என்று சொல்றது அந்த 4ஆம் கட்டளையோட வர கன நாடுகள். எவ்வளவு ஒரு பைத்திய விஷயம் இது. அப்ப இதுக்குதான் வேத கவனமா நாம படிக்கணும். அப்ப என்ன பிரின்சிபல் தெரபி, என்ன பிரின்சிபல் போஸ் சொல்ல, பிரின்சிபல் என்ன? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒன்று புதிய ஏற்பாட்டில் இப்ப நாம கைக்கொள்ள தேவையில்லை, கைக்கொள்ள வேண்டாம் என்று யாராவது நம்ம சொன்னா நாம என்ன சொல்லணும் பிரின்சிபல்? நான் அவரையில கேட்கிறேன், சட்டம் போடணும். பழைய ஏற்பாடு சட்டங்கள் புதிய ஏற்பாட்டில் நிராகரிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அது செய்ய தேவையில்லை. அப்ப இது நிராகரிக்கப்பட்டிருக்கோம் என்றால் உடனே கேட்போம். நாம நிராகரிச்சிருக்கோம், புதிய ஏற்பாடு அது வேண்டாம் என்று சொல்லுதோம், காட்டு வேண்டாம் என்று சொல்லுவோம் என்றதான் நாம. அப்ப அவர்கள் என்னென்று அப்படி சொல்றீங்க, ஏன் நிராகரிச்சாத்தான் இல்ல, சொல்லாம விட்டாலே சரி, சொல்லாம விட்டா சரி என்றா அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் சொல்லப்படவே இல்லை. அக்காவை கல்யாணம் செய்யக்கூடாது புதிய ஏற்பாட்டில் சொல்லவே இல்லை, அல்லது உங்க சின்னம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது புதிய ஏற்பாட்டில் சொல்லவே இல்லை. சொல்லலாம் புதிய ஏற்பாட்டில் இல்ல, அப்ப செய்யலாமோ? அப்ப என்ன சொல்லுவோம்? அப்ப லேவியராம் 18 அது போகும். லேவியராம் 18 போனா அங்க செய்யக்கூடாது அங்க சொல்லியிருக்கு. அயல அங்க சொல்லப்பட்ட ஒரு விடயம் இங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தா மட்டும்தான் வேண்டாம். வெல் கிளியரா இதை நாம பிரின்சிபலா விளங்கி இருக்கோம். சோ இதுதான் நான் திருப்பி என்ன நம்மள அந்த அப்போஸ்டசி அல்லது எங்களை பின்மாற்றம் அல்லது சத்தியத்தை பிழைக்க பண்ணுற அந்த கடைசி சைன், 5வது சைன் அல்ல, அது 5வது சைன் என்ன? விசுவாச துரோகம். காட்டி கொடுப்ப நமக்கு சொல்ல மாட்டேன், நம்மளை காட்டி தான் கொடுப்பான எல்லாரும். விசுவாச துரோகம், 10 கற்பனையின் ஆட்சி அற்று போற விஷயத்துக்கு கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அது நம்மளை காக்கணும். பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட விடயம் புதிய ஏற்பாடு தேவையில்லை என்று சொல்லுவோம் ஏண்டா நம்ம ஒரு நிமிஷம் வெரைட்டியராது சரிதானே? ஏண்டா அதுதான் ஒரே ஒரு பிரின்சிபல். அதான் சொல்லப்பட்டிருக்கோம் இல்ல, சொல்லாட்டியும் பிரச்சனையில நிராகரிச்சிருக்குது எங்களுக்கு. ஏண்டா சொல்லாட்டி என்ன செய்ய ஆகும்? அதுல பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டே இருக்கும், சொன்னாத்தான் செய்வோம். என்ன சொல்லணும்? உனக்கு சட்டத்தை பற்றியே தெரியாது, உனக்கு படிப்பறிவும் இல்ல. படிப்பறிவுன்னா ஒழுங்கா யோசிக்கிறது. ஏண்டா ஒரு சட்டம் ஏற்கனவே சொல்லி இருக்கிற ஒன்ற திருப்பி அதை நாம அமெண்ட் பண்ணி இந்த நாட்டில் செய்யக்கிறோம், அதுல அப்படியே திருப்பி புதுசா சொல்ல வருமானா? உனக்கு அது தெரியுமா? சொல்ல தேவையில்லை என்று எனக்கு தெரியாது, அதை போய் படி லூசு என்று பேசணும். நாம்
விளங்கு. அதனால பைத்தியம் மாதிரி கதை நிக்கிற அதான். அப்ப சரியாக நாம விளங்கணும். ஒரு சட்டம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது புதுசா அந்த சட்டம் மாற்றப்படைக்கல பழச இருக்கிற அவ்வளவுமே திருப்பி கொண்டு வந்து சொல்லப்படுறது இல்ல. உதாரணத்துக்கு நாம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு நம்ம நாட்டு சட்டத்தை பற்றி உடனே என்ன ஒரு உதாரணம் சொல்லுவோம், அரசியல் அமைப்புல 13வது திருத்தம் அப்படிதான் சொல்லுவோம். நம்ம நாட்டு சட்டத்தில் 13வது திருத்தம் உனக்கு என்ன இருக்கோ அதுவும் போதாது, சரியா? மாகாண சபை சட்டம், மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் என்ன, காணி நிலம் போலீஸ் எல்லாம் மாகாணம் தான் நிர்வகிக்கிறதுக்கு அதிகாரம். அதாவது இப்ப தமிழ்நாட்டில் போலீஸ் தமிழ்நாட்டினுடைய காணிகள் தமிழ்நாட்டில் அவரோட வரிகள் விதிச்சு அவங்க தாங்கள் இதெல்லாம் அவன் ஹிந்திக்காரனுக்கு கொண்ட கொடுக்கணும்ன்றது இல்ல. அதே மாதிரி ஒரு சட்டம் தான் மாகாணத்துக்குள்ள இங்க கொண்டு அவங்க மாநிலம் இல்லாம மாகாணம் என்று ஆக்கிவிட்டாங்க. அதுல இது இந்த 13வது திருத்தம் வந்த உடனே புதுசா திருப்பி இருக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு அடிச்சு போட்டா இதை செய்தவன் இல்ல. பல சொல்லுமே சொல்ல மாட்டார், திருத்தின மட்டும் புதுசு சொல்லி இருக்குது. அதுதான் இந்த திருத்தின சட்டம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்களை திருத்தின சட்டம். அந்த திருத்தின விஷயங்களை என்ன திருத்தி இருக்கின்றது மட்டும்தான் சொல்லி இருக்குது. திருத்தலையோ அது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யும், அமுல்ல இருக்குது, நடைமுறையிலக்கு செய்யும். அதான் நாம யோசிக்க வேண்டிய முறை. இதத்தான் நாம அப்போஸ்டசி, அதாவது விசுவாச துரோகம் வராம காக்கிறதுக்கான முக்கியமான பிரின்சிபல். இரண்டாவது, கடவுளுடைய சட்டத்தின் ஆட்சிய உதர்ற ஆக்களுக்கு முன்னால நாம இன்னும் கடவுளுடைய சட்டத்துக்கெல்லாம் வாழுவோம் என்றதுக்கான முக்கியமான விஷயம். கடவுள் சட்டத்துக்கு வாழணும், கடவுள் சட்டத்துக்கு ஏனப்பா சொல்றீர்கள்? ஏன் சொல்றீர்கள்? கடவுள சட்டத்துக்குள்ள வாழணும், சட்டத்துக்குள்ள வாழணும் என்று ஏன் சொல்ற? கடவுள சட்டத்துக்குள்ள வாழணும் என்று வசனம் என்ன? 1 யோவான் 2:3 ஐயோ அதுதான் என்ன சட்டத்தால் ஐயோ அது தெரிஞ்சதன் கடவுள் தெரிஞ்சிருக்க அர்த்தம். அவருடைய கற்பனையை கை கொள்ளலையோ, ஐயோ நாங்கள் பொய்யர், எங்களுக்கு சத்தியமே இல்லை, சத்தியமே இல்லை, சட்டம் தேவையில்லை, சட்டம் ஆட்சி இல்லைன்னு கேட்கிறவங்க என்னண்டா அப்புறம் கடவுளை நீ அறிஞ்சிருக்கிற? கடவுளை அறிஞ்சிருக்கிறோம் என்றா சட்டத்தின் ஆட்சி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சட்டம் தெரிஞ்சிருக்கும். அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தை என்ன கடவுள சட்டத்தால் ஆளப்பட்டிருந்தா தான் அவருடைய அன்பில நாங்கள் நிலைச்சிருப்போம். அவற்றை அன்பு எங்கள் இருக்கு. ஏண்டா அன்பு என்றா என்ன? நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், அதாவது சட்டத்தை கை கொள்றது, சரியோ? அதுக்கு பேர அன்பு. அப்ப இந்த மாதிரியான இந்த திங்கிங் நம்மட மனதில் சரியா இருக்கும், ஊறி இருக்கும். நமக்குள்ள நாமளே அதை கேட்டு கேட்டு பார்த்து அந்த வசனங்கள் சொல்லுவோம். இப்ப நாம அடுத்த பாயிண்ட் என்ன? 6வது சைன் வேர்ல்ட் வைட் இவாஞ்சலைசேஷன். வேர்ல்ட் வைட் இவாஞ்சலைசேஷன், அதாவது உலகளாவிய சுவிசேஷ அறிவிப்பு. அது எத்தனையாவது சைன்? எங்க? மத்தேயு 24:14. மத்தேயு 24:14 போவா சாதியம் வடிவா. மத்தேயு 24:14 பெரிய சத்தமா வாசிக்கும். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். திருப்பி வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப முடிவு வாங்க. என்ன முடிவு? என்ன முடிவு? 3ஆம் வசனத்தில் அதை கேட்கிற. அதான் அந்த 3ஆம் வசனத்தில் அதை கேட்கிற. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின். அப்ப என்னது முடிவு? உலகத்தின் முடிவு, உலகத்தினுடைய முடிவு. முடிவு அப்பொழுது முடிவு வரும். என்ன முடிவு? உலகத்தின முடிவு. என்ன கேட்டாலும் தானே பதில் சொல்லி கொண்டு வர இயேசு. அப்பொழுது முடிவு வரும். எப்ப முடிவு வரும்? எப்ப முடிவு வரும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப உலகத்துடைய முடிவு வரும். கேட்டலி எப்ப உலகம் முடியும்? இந்த இடத்துல அந்த உலகம் யாரு? ஜூதர்களுடைய உலகம் அது. அப்ப நாம உலகம் முடிவு பாத்தி. அப்ப நம்மள உலகம் எல்லாம் முடிய நம்மள உலகம் அங்க முடிய இல்ல, ஜூத உலகம் முடியுது. ஜூதர்கள் அதோட கதை கேஸ் முடிஞ்சது. அவரோட கதை கந்தல். நாடும் இல்ல, ஊரும் இல்ல, ஆக்களும் இல்ல, இனமும் வேரோட புடுங்கியாண்டு அழிக்கிற. அதான் அந்த முடிவுகள். அப்ப இந்த அடுத்த சாயினா அன்ற கதை கேட்கல. அதுதான் சொல்றோம், பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் தெரியாம, இது எந்த சூழ்நிலையில் ஆண்டர் கதைக்கிறார் தெரியாம, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னுக்கு எல்லாம் நாங்களும் ஏன் ஜேசினும் பெறையில இன்னும் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. இப்படிதான் நாமளும் சொல்லிக் கொண்டு தெரியுங்க. ஏன்னா இந்த வசனத்தை அவருடைய கான்டெக்ஸ்ட் என்னென்று விளங்கியது. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். கதவு தட்டி தட்டி சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்றதால என்ன இப்ப வர போகுது? ஏசு கையன்னு வந்துடுறேன். இதுதான் நம்மட அந்த வேதம் தெரியாத, ஒழுங்கா படிக்காத தன்மை எங்களுடைய. சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப முடிவு வருமெண்டா, உலகத்தில முடிவு எங்களுக்கு தெரியும். உலகத்தில முடிவு வருமெண்டா அப்பவும் விளங்கிட்டு தான். ஆனா எந்த உலகத்தில முடிவு? ஏசு யாருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அப்ப எங்களோட கேள்வி, நாம ஏற்கனவே சொல்லிட்டோம், இயேசு கிறிஸ்து கிபி 70 அந்த உலகத்தை முடிச்ச, ஜூத உலகத்தை அவற்ற வருக அப்ப இருந்தது. அப்பதான் அந்த முடிவு வந்தது, இஸ்ரவேலருக்கு முடிவு வந்தது. அப்ப சுவிசேஷம் உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டதோ? இதான அடுத்த கேள்விகளும் என்ன? அப்ப கொலோசியர் 1:6, கொலோசியர் 1:6. அப்பதான் கொலோசியர் 1:6 கோட் பண்ண போறோம். கொலோசியர் 1:6 யாரு சொல்லுறது? ஒன்று சின்ன, ஒன்று பெருசு. உடனே கை வருது. ஒன்று 7 வயசு 8 வயசு, ஒன்று 66 வயசு. வேற யார் சொல்றாரு? தெரிஞ்சாக்கள் பாலாவை நான் எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு மெடிக்கேஷன்ல இருக்கிறபடியா சரி, இதுக்கு அதுக்கு புறவாக பார்ப்போம். மற்ற எல்லாம் வேறு பாடமாக்கினது எல்லாரும் பாடமாக்கி இருக்கணும்னு சொன்னேன். தைரியமா சொல்லும். சரி சரி. அப்ப இன்னைக்கு யார கேட்போம்? போன முறை சொல்லிட்டியா 2 பேர். ஆரோன் தடக்க கூடாது, நமக்கு மானம் கட்டிடும், மரியாதை இல்லாமல் அடக்க கூடாது. வடிவா ஜோசிச்சு சொல்லும். பெரிய சதா பெரிய அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. இவ்வளவு நமக்கு இப்ப தேவையான அவசரம். அப்போ பவுலே சொல்றார், கொலோசியர் கிபி 62ஆம் ஆண்டு, கிபி 62ஆம் ஆண்டு கொலோசியர் நிருபம் எழுதப்படுது. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. அப்ப கிபி 62ல உலகமெங்கும் சுவிசேஷம் பரம்பி பலன் தந்து கொண்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார்? நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. அப்போஸ்தலருக்கு தான் சொன்னார். அந்த அப்போஸ்தலருக்கு சொன்னார். அந்த அப்போஸ்தலனுடைய அகால புறவிதான் யாரு? பவுல் அப்போஸ்தலன். அவனுக்கு தான் முக்கியமா எங்க உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை. ஏன்னா புறஜாதிகளுடைய நாடெல்லாம் உலகமெங்கும் இருக்கு. அப்ப புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் இன்னும் உறுதியா சொல்லலாம், உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறாங்க. அவர்தான் புறஜாதிகளுக்குரிய அப்போஸ்தலர். அவர்தான் உலகம். அவரே சொல்றார், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல. அடுத்து சொல்லு, உங்களிடத்திலும் வந்திருக்கு.
உங்களிடம் வந்து நீங்கள் அதை கேட்டு பலன் தருகிறதாய் இருக்கிறது. உலகம் எங்கும் பரம்பி பலன் தருவது இதான் அந்த பாயிண்ட். சரியோ? அப்ப அப்போஸ்தலர்களே சாட்சி கொடுக்கிறீனம். சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொன்னது. அப்போ அது உலகமும் பிரசங்கிக்கப்பட்டு பலன் தரும். இந்த சுவிசேஷம் உலகமும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அடுத்த வசனம். போன வசனம் ரோமர் 1:8 இல்ல ரோமர் 1:8 நான் அதை சொன்னேன். அந்த விசுவாசம் உலகமெங்கும் பரம்பி இப்ப பலன் தந்து கொண்டிருக்கிறது. அதான் அந்த நம்பிக்கை, அந்த சுவிசேஷத்தினுடைய நம்பிக்கை உலகமெங்கும். அது ரோமர் 1:8. ரோமர் 1:8 வாசிக்க போஸ். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால். அப்ப உங்களோட விசுவாசம் உலகம் பிரசித்தமாக இருக்குது. உலகமெங்கும் அதுக்கு யார் யார் இருக்கிறீனம்? ஜாதி எல்லாம் இருக்கிறீனம். அப்ப ரோம பேரரசினுடைய முழு ஆட்சிக்குள்ள இருக்கிற பல ஜாதிகள் இந்த சுவிசேஷத்தை இந்த விசுவாசத்தை கேட்டுட்டா அது பல இடத்துல பலரும் தந்து கொண்டிருக்கு. இந்த சுவிசேஷம் மாற்றுல சகல சிறுசிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்ப முடிவு வேற. இத கொலோசியர் 1:23 கொலோசியர் 1:23 அந்த சுவிசேஷம் அந்த சுவிசேஷம் வானத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து அதை மாற்றதுன்னு சொன்னார். அப்ப அதைத்தான் கேட்க சகல சிருஷ்டிகளும் பிரசங்கிக்கப்படுகிறது. அதை விட்டு போட்டு போய் மரத்துக்கு பிரசங்கி நாய்க்கு பிரசங்கிக்கிறது நாமளும் வேற வேற எல்லாம் ஜோதிச்சுனாங்க. எல்லாம் சகல சிருஷ்டி அது சுவிசேஷத்தை கேட்டு என்ன செய்கிறது? மனம் திரும்புறதுக்கு மனுஷனுக்கு தான் கடவுள சாயல் இருக்கிறார். அவன் தான் அகில சகல சிருஷ்டிகளுக்கும் என்று சொல்லிக்கல எல்லா இனத்து சாதிகளுக்கும் எல்லா சாதிகளுக்கும் அது போய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆல்ரைட், இதைத்தான் பவுலப்போஸ்தலன் ரோமர் 16 கடைசியில ரோமர் 16 ரோமர் 16 எங்க கடைசியா 16:26 கண்டினியூ. ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 25 அடக்கமாயிருந்து இப்பொழுது ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இந்த ரகசியம் இதான் அந்த அடுத்த பாயிண்ட். சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படுது. சகல ஜாதிகளும் விசுவாசத்தை கீழ்ப்படியத்தக்கதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பூலோகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியா அறிவிக்கப்படும். அப்போ பவுலுடைய வார்த்தையை கவனிக்கணும். ஒரு பக்கம் கொலோசியர் 1:23 அந்த வார்த்தைகளுக்கு சகல சிருஷ்டிகளுக்கும், இங்க 16:25 சகல ஜாதிகளுக்கும், அங்க கொலோசியர் 1:6 அங்க உங்கள்கிட்ட வந்த அதே சுவிசேஷம் தான் உலகமெங்கும் பரம்பி பலந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் ரோமர் 1:8 அந்த விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்குது. அப்ப உலகத்துக்கு அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த அடையாளம் 6வது அடையாளம் இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது முடியத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார்.
அப்ப நாம என்ன செய்த நாங்கள் என்ன செய்த நாங்கள்டா உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றதுல சுவிசேஷம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். அது போன முறையே நாம சொல்லிட்டோம். கிறிஸ்து இயேசுவாகிய தேவகுமாரன் மனுஷருக்காக கொடுக்கப்பட்டார். அந்த நல்ல செய்திய வேதம் உலகம் என்று சொல்லுற உலகமெங்கும் இருக்கிற ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. வேதம் உலகம் என்று சொல்ற அந்த உலகம் என்று சொல்றது எந்த உலகம்? அது ரோம உலகம். பேசிக்க ரோம உலகம், ரோமருடைய உலகம், அல்லது ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசினுடைய உலகம். அதான் அடிப்படை, அதான் அந்த விஷயம். இத ரோம உலகம் என்று பைபிள்ல நேரடியா ரோம என்ற அந்த முன்னொட்டு பிரிஃபிக்ஸ் இல்ல. ஆனா நமக்கு தான் கான்டெக்ஸ்ட்ல விளங்குது. அது ரோமருடைய ஆட்சி, இந்த நீரோ அல்லது சீசாருடைய ஆட்சி பரந்திருந்த அந்த ஆட்சி உலகத்தை தான் ரோமருடைய ஆட்சி எது வரைக்கும் இருந்தது? 3 கண்டத்திலையும் இருந்தது. அவங்க யூரோப்பிலையும் இருந்தது, ஏசியாவிலையும் இருந்தது, ஆப்பிரிக்காவிலையும் இருந்தது. அதான் அவங்களோட உலகமே. அலெக்சாண்ட்ரியா எல்லாம் அந்த பட்டணங்கள் எல்லாம் கிரீக்ஸினுடைய ஆட்சிக்கு பிறகு ஃபுல்லா அப்படியே ரோமனுடைய குடியேற்ற நாடுகள். ரோம், அப்ப ரோமினுடைய காதேஜ் எல்லாம் ரோமினுடைய முக்கியமான இடங்கள். அதெல்லாம் கீழே இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகள். ஆனா ரோம் அது எங்க இருக்குது? எந்த கண்டத்துல? யூரோப்ல இருக்கு, ஐரோப்பாவில் இருக்குது ரோம். அதான் மேல இருக்கிற அந்த ஸ்பெயின், ஸ்பானியா, இத்தாலியா இத்தாலி எல்லாம் யூரோப். ஆனா இந்தியால கிரீக் எல்லாம் மேல யூரோப். இங்க நம்மளுடைய ஆசியாவில் கேட்கல, ஏசியாவில் இருக்கிற நாடுகள் ரஷ்யாவுக்கு போகல, அங்க வரையில, அதாவது அங்க வரைக்கும் போகல. அது இங்க சிந்து நதியோட நிக்குது. அதாவது இந்தியா நாம இப்ப சொல்ற சிந்து நதி வரைக்கும் ஆட்சி இருந்தது. கிரீக்ஸ் ஏற்கனவே போயிட்டாங்க. ஆட்சி என்ன நேரடியா அவங்க கொண்டு வர இல்ல. ஆனா ஏற்கனவே பெர்சியரால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிற நாடு இதைத்தான் அவங்க கொடுத்தாங்க. ஜோசாயா சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபுல் பவர்ஃபுல்லா அங்க அவங்களோட சிற்றரசு ஒன்றும் இருக்க இல்ல தான் தராங்க. அதனால அங்க குடிசன மதிப்பு அதை ஒன்றும் எடுக்கப்பட இல்லை. அவ கிரீக்ஸோட அவங்கள அதை கொஞ்சம் அங்கார பக்கத்தில் விட்டுட்டாங்க. ஆனா நமக்கு தெரிய ஈரான், அதாவது மெசபத்தாமியா, அந்த பேர்சியாவுடைய நம்ம அது என்ன பாக்டீரியா சிரியா, அதெல்லாம் இந்த காலத்துக்குள்ள விடுதல் இல்ல. அதுகள் எல்லாமே ஆசிய நாடு. நம்ம சொல்ற அந்தியோக்கியா, ஈவன் சின்னாசையா எல்லாம். அப்ப உலகம் என்று கதை கேட்கல, உலகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷம். உலகம் என்று கேட்கல. அவர் 3 கண்டத்தை தான் அடிப்படையில் வேதபூர்வமாக அவர் அதை விளங்கினார். ஒன்று ஐரோப்பா, அடுத்தது ஆசியா, அடுத்தது ஆப்பிரிக்கா. இந்த 3 கண்டத்திலையும் எல்லா நாடுகளும், ஆசியாவில் நமக்கு இங்க சைனா, ஜப்பான், மேல எஸ்கிமோ, ரஷ்யாவோட ஒரு கொஞ்சம் பகுதி, அங்க இன்னும் சுவிசேஷம் போயில ஆட்சியும் இல்லை. அவங்க காட்டு முறை ஆக்கள் இருந்தாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு கிடந்தது நிலைமைகள். சரிதானே? அப்ப இந்தியால பக்கம் எங்களுக்கு இன்னும் கீழே வரைக்கும் நம்மளுடைய தாய்லாந்து அல்லது பிறகு இந்தியால ஆஸ்திரேலியா அதுகள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது. மேல கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து அது ஒன்றும் ஆக்கள் இல்லை. அப்ப அதுகளெல்லாம் அப்ப என்ன பேசாதவங்க சொல்றாங்க, அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது விளங்கணும் மக்களுக்கு. அப்ப விளக்கம் தெரிஞ்ச சனம் இருக்கிற இடத்தான் உலகம் என்று பைபிள் சொல்லுதே தவிர, விளக்கம் இல்லாத மிருகங்கள் மாதிரி காட்டுவாசிகள் மாதிரி திரிஞ்சு கொண்டு இருக்கிற சனத்தை ஆண்டவர் உலகம் என்று எடுக்க இல்லை. ஏன்னா அதுகள் அழிஞ்சு போற மிருகங்கள் மாதிரி தான் தெரியுது, அதுகளுக்கு விளங்காது இதுகள் ஒன்று. அப்ப விளக்கம் இருக்கிற பேசிக்கா ரோமருடைய ஆட்சிங்களை நாகரிகம் அடைஞ்ச சொன்னா விளங்கி பகுத்து யோசிக்க கூடிய சனந்தான் சுவிசேஷம் விளங்க. இல்லாட்டி என்ன வந்தவன புடிச்சு திண்டு போட்டு இருக்குங்க. அப்படித்தான் நடந்தது.
அமெரிக்காவுக்கு போய் சுவிச மறைக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற வந்த பிசினரியை பிடிச்சி திண்டுட்டாங்க. இந்த புதுசா ஒரு ஆள் வந்துடும் வெள்ளை கலர்ல, நமக்கும் தெரியல இல்ல, அப்ப சொல்லி சாப்பிடுவோம், நல்ல ஒரு இது கிடைச்சிடும். அப்படி எத்தனை மிஷினரிய திண்டவங்க, அப்படி ஆப்பிரிக்காவில் எத்தனை மிஷினரிய கீழே திண்டவங்க. ஏன்னா அதுகளுக்கு இப்படி ஆக்கள் இருக்கே தெரியாது, அதுல தாங்களும் ஆக்கள், அது மிருகங்களோட மிருகங்களா இருக்கிற ஒரு கடவுளுடைய சாபம் அங்கதான் அப்படி பெரிய கடை. நமக்கும் அப்படித்தானே, நம்மட பக்கமும் ஒன்றுமில்லை, வெள்ளக்காரன் வரைக்கும் ஒரு உடுப்பு இல்லை, ஒரு துணியோட திரிகிறீங்க, ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாரும் வெறும் மேலோட இதோட எல்லாம். அப்ப எப்படி இருக்கு எல்லாம் பார்த்தா மிருகங்களும் அப்படிதான் தெரியுது, நாங்களும் மிருகங்கள் காட்டு எல்லாம் தெரிஞ்சது. இலங்கையும் அப்படித்தான் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டும் அப்படித்தான் வாழ்ந்த கலைஞர். இந்தியாவில் நாம போய் பஸ் ஏறி போற 2016ஆம் ஆண்டுலையும் சில பொம்பளைக்கு மேல உடுப்பு இல்லை. ஏன்னா அவங்க அப்படித்தான் நாட்களை வாழ வைக்கிறாங்க பல இடங்கள்ல. அது அந்த அந்த இந்து சமயம் செய்கிற சரியான இழிவான குணங்கள் பெண்களுக்கு மேல. இந்து சமயம் ஒரு ஊத்தவாளி சமயம், அது ஒரு சோர வேசி சமயம் பேசிக்க. அதுதான் அடுத்தடுத்த 5-6 புத்தமரேக்குல எல்லாம் கிழிச்சுதான் இருக்கு. என்ன விட சிவன் விளையாட்டு, அவன் சிவன் என்ற ஒரு ஆளும் இல்ல, அப்படி ஒரு வெறும் கற்பனை தான். அவன் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பொய்களும் கொலைகளும் களவுகளும் ஊத்தைகளும் அப்புறம் விஷ்ணுவோட விளையாட்டுகளும் அவற்ற ஊத்த விளையாட்டுகளும் அவற்ற மற்ற கொஞ்சம் பெண்ஜாதியை பிடிக்க போனதும் அவர் பிரம்மார விளையாட்டு தன் சொந்த மகளை கற்பழிக்க போனது, இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு கடவுளுகள் இதை வணங்கி கொண்டிருக்க இந்த ஊத்திகள் திரிய மும்மூத்திகள் என்று சொல்லி. அப்ப சோ வேதம் இப்படி இந்த இடத்துல உலகம் என்று கதைக்கிறது அடிப்படையில் ரோமருடைய ஆட்சி பரவி நாகரிகமான மக்களை அடக்கி ஆண்டு அவர்களுக்கு நாகரிகத்தை பழக்கி எடுத்து சுவிசேஷம் அறிவிச்சா கேட்டு விளங்கி கொள்ளத்தக்க மூளை இருக்கிற சனத்தை தான் உலகம் என்று வேதத்தில் ஆண்டவர் அழைச்சுக்கிறார். மற்ற உலகம் இல்லை, மற்றதெல்லாம் அது மிருகங்கள், திறன், அதுகளுக்கு ஒன்றும் விளங்கா அல்ல. அப்படி விளங்கணுமோ சுவிசேஷத்தினுடைய ஒளிதான் அதுகளுக்கும் பிரகாசிக்க வேணும். அப்படித்தான் பிரகாசிச்சது. அப்படித்தான் செவ் இந்தியர், ரெட் இந்தியன்ஸ் முதல் மிஷனரிகளை பிடிச்சி திண்டவங்களுக்கு பிறகு அவங்க ஆண்டவர் ஒளிய கண்ணை திறக்க வச்சார். அதனால பிறகு அவங்களோட பாஷையை அவங்க படிச்சு என்னடா அவங்க சொல்றாங்க அவங்களோட இருந்து அவங்களுடைய என்றெல்லாம் படிச்சு கடைசியில மிஷனரிகள் அவங்களுக்கே பாஷையை எழுத வச்ச தொடங்கினவங்க. ஏண்டா சுவிசேஷம் போகணுமோ எழுத்து தெரியணும், சுவிசேஷம் கதைக்க விளங்கணுமோ பகுத்து யோசிக்கிறதுக்கான அறிவு வரும். இல்லாட்டி ஆண்டவர் எல்லாரையும் இந்த இழிவான செய்றவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே பாவத்துல அவர் அப்படியே தண்டனையா அடக்கி விட்டு இருக்கிறார். செத்து துளையுங்கோ, நான் தெரிஞ்ச ஒரு யாக்களை மட்டும் டைம் பிரேக்ல கூப்பிட்டு கொள்றேன். சோ இதுதான் அந்த அப்ப உலகம் என்று சொல்ல நாம மத்தேயு 24 எத்தனையாவது வசனம் 14 அத வாசனை பாத்தீங்களா, உலகம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சாட்சி அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். என்ன முடிவு ஏற்கனவே வந்துட்டது, 70ஆம் ஆண்டுல முடிஞ்சு போச்சு. அப்பவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு, அப்பவே எல்லா ஜாதிகளுக்கும் தெரியும். அப்ப சொல்லப்பட்ட அந்த உலகம் பதவி பிளந்திருது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலே 2, 3, 4 சாட்சிகளால உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று கொலோசியர் 1:6, ரோமர் 1:8, ரோமர் 16:25, கொலோசியர் 1:23, லூக்கா 2:1. அகஸ்து ராஜனுடைய நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி. குடிமதிப்பு எழுதணும்னா குடிகளா வாழ தெரிஞ்சியாக்க, சும்மா காட்டுவாசிகளா குடி இல்லாம திரியாக்கள், குடியெல்லாம் இருந்து வாழ பழகும். அப்படிப்பட்ட தான் கணக்கு எடுக்கலாம். மிருகங்கள் மாதிரி திரியெல்லாம் இந்த கணக்கு எடுக்கிறது. அதாவது அகஸ்டஸ் சீசருடைய காலத்துல 2 என்ன செய்தாங்க, குடிசன மதிப்படுத்தாங்க. அது எங்க குடிசன மதிப்படுத்தாங்க, உலகமெங்கும் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி. அப்ப உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட்டன எந்த உலகமெங்கும், ரோமாவினுடைய ஆட்சி இருந்த அவ்வளவு மக்களுடைய இனங்களுக்குள்ளையும் குடிமதிப்பு எழுதப்பட்ட அதுல பயன்படுத்த அதே உலகம் என்ற அந்த சொல்லுத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 24:14 பயன்படுத்துற விளங்குதோ. அதே அந்த கிரீக் வேர்ட் oikoumene, அதான் அந்த உலகம். oikoumene கிரீக்
OIKOUMENE. Oikomene. UMENE. அதான் the word. All the world in English translate பண்ணிருக்கான். All the world. உலகமெங்கும். சகல உலகத்திற்கும். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். All the world. Oikomene. இது லூக்கா 2:1 அதான் உலகமெங்கும் கொடி மதிப்பிடப்படும்படி அதுல ஒய்கோமெனே தான். மத்தேயு 24:14 உலகமெங்கும் என்றதும் ஒய்கோமெனே தான். நிச்சயமா இது ரஷ்யனையும் சொல்லல, சைனாக்காரனையும் சொல்லல, ஸ்ரீலங்கனையும் சொல்லல, இந்தியனையும் சொல்லல, மேல எஸ்கிமோவையும் சொல்லல, அங்க ஆஸ்திரேலியனையும் சொல்லல, அமெரிக்கனையும் சொல்லல, மெக்சிகோக்காரனையும் சொல்லல. ஏண்டா அப்ப அது அது நாகரிகம் அடைஞ்ச ஆட்கள் இல்லை. அங்க இருந்த சேனா எல்லாம் காட்டுவாசிகள் மாதிரி நாகரிகம் இல்லாம, உடுப்பு போடாம, ஒரு பழக்கம் தெரியாம திரிஞ்ச சேனா. வேடுவர் மாதிரி வீட்ட காட்டு மிராட்டி. அதான் அவங்க வந்தவங்க இது மிலேச்சர்ஸ் என்று சொல்லி, மிலேச்சர்லண்டா நாகரிகம் தெரியாம சும்மா தெரியுது. மிலேச்சர் அயால அப்ப அந்த உலகம் இயேசு கிறிஸ்து கதைச்ச உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஒரு நடத்துக்கு முன்னுக்கு அது நடந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் பெற உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு இயேசு சொல்ல இல்லை. அதுக்கு நாம இதுக்கும் சம்பந்தப்படுத்தவே கூடாது. இந்த கான்டெக்ஸ்ட் அவற்ற 70வது வருகை யூத உலகத்துக்கு முடிவு கட்டுறது வர்றதுக்கு முன்னுக்கு அடையாளம். முழு உலகம் முடிகிறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் ஒரு இடத்திலையும் சொல்லல. அது நாமளா கற்பனை செய்ய வலிக்கிற விஷயம். விளங்குதோ? அதனால நாம கான்டெக்ஸ்ட சரியா விளங்க வேணும். அதை கொண்டு 2ஆம் வருகையோட கனெக்ட் பண்ணக்கூடாது. 2ஆம் வருகைக்கு ஆண்டவர் வேற அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளங்களை தான் நாம பார்ப்போம். அது 30 அவ்வளவுதான். மத்த 28 20 உலகம் போய் சாலையாக யாருக்கு சொன்னது? எனக்கும் உனக்குமா சொன்னது? அப்போ சொன்னது. ஆயால அவங்களுக்கு அதை சொன்னார். அவங்க செய்தாங்களோ இல்லையோ, செய்தாங்களதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதான் கொலோசியர் 1:6 அவ்வளவுதான். சரியா? அதுல முதல் கான்டெக்ட் யாருக்கு என்னப்பா அப்படி நாம என்ன சுவிசேஷம் ஒரு இஸ்ரேல் என்ன வாட் இஸ் லூக்கா மரியாளுக்கு சொன்னது கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். இஸ்ரேலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர், உன்னுடைய கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது யாருக்கு சொன்னது? என்ன ஒவ்வொரு புள்ள போற அம்மா இருக்குமா? அதே மரியாளுக்கு மட்டும், அதே மரியாளுக்கு மட்டும், இதே நமக்கு மத்தேயு 28:20 கான்டெக்ஸ்ட நமக்கு விருப்பமானபடி இங்க ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, திருப்பக்கூடாது. அங்க கான்டெக்ஸ்ட் யாருக்கு யாரால சொல்லப்படுவதோ அது அவங்களுக்கு தான். நமக்கு சொல்லப்படுவதற்கு வேற வசனம் இருக்குது. உங்களுடைய நடக்கைகளால நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. அது சபைக்கு பல கடிதங்கள் சபையான மக்களுக்கு, சபை புறசாதி சபைகளோ அல்லது எருசலேம் சபையாக்களுக்கோ எழுதியிருக்கல. அங்க சொல்லப்படுது சுவிசேஷத்தின் நடக்கைகளை காட்டுங்க. ஆக்களுக்கு சுவிசேஷம் உங்களை விடுதலையாக்கி இருக்கின்ற அந்த தேவை பேரை காட்டுங்க, அதால ஆதாயப்படுத்துங்க. அதுதான் வசனம் நமக்கு. அவர்களோடு உலகம் சுவிசேஷம் அறிவி அப்ப முடிவு வரும்ன்றதில் வசனம் நமக்கு. நாம சுவிசேஷம் அறிவிக்கணும் என்ற அவாவால வேத வசனத்தையே மாத்தி மாத்தி கான்டெக்ஸ்ட் தெரியாம கதைச்சு கொண்டிருக்கிறோம். கவனம். இப்படிதான் கன சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வருது என்ற உடனே அதை நமக்கு தூக்கி போடுறது, நமக்கு அது பொருத்தம் இல்லாம வரும் வேண்டாம், அதை எடுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் உண்மையில செங்கடல் நமக்கு சொல்லியது. செங்கடல் நமக்கு, நாம செங்கடல் பிரதேசம் வாழவும் இல்லை. நாம ஜாழ்வா நாட்டில் அல்லது நாம இலங்கை சுத்தி இருக்கிற இந்து சமுத்திரத்தில் வாழும்.
இந்து சமுத்திரம் நம்மளை எதிர்த்து வந்தோம்னா நாம படிக்கும். ஆனா நாமல் அத அந்த பாட்டு சொல்லப்பட்ட ஜியோகிராபிய நாம உருவகப்படுத்தி நம்மள வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை அப்ளை பண்ணுறோம். பிரச்சனைக்கு பேர் செங்கடல் இல்ல, கடல் ஒரு பிரச்சனையே இல்லை. கடவுள் வேணுமென்று அதில் கூட்டிக் கொண்டு போனவர், அவர் கூட்டிக் கொண்டு போய் ஈஸியான வழி இருந்தது. ஆனா அந்த ஈஸியான வழியில வேற வேற மற்ற மற்ற ஜாதியாக்கள் மூவ் பண்ணி பிரச்சனை கொடுப்பாங்க. ஆண்டா சரி தூரமா இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போக வழி கேட்டவர். அதுல ஆண்டருக்கு பல ஐடியா இருந்தது. இவளை சோதிக்கிறது, தன்னை நம்பினமாண்டு பார்க்கிறது. அதுக்கு கடல் ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு கடலும் ஒரு கருவி தான். அது அவரோட விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கான கருவி. அதுக்காக நாம செங்கடல் நம்மளை சூழ்ந்து நாமளும் படிக்கிறாது. அது 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 உருவப்படுத்துறது பிள்ளைகள். அது 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 இப்படித்தான் இந்த கவிநயம், இந்த பாட்டெல்லாம் யார் ஏற்றுறது? நம்ம இந்தியா தமிழாக்கல்ல. ஏன்னா அப்ப இருந்த ரிக்வேதத்தில் இப்படித்தான் நாம பாட்டு பாடி எல்லாத்தையும் கரவலாக்கி நாசமாக்கி கொண்டிருந்தோம் நாம. ஆனா எங்களுக்கு அது அப்படியே உணர்ந்த வருது. எல்லாத்தையும் டக்காண்டு உயர்ந்த ஒரு இதுக்கு மாத்துறது. இது வெள்ளக்காரனுக்கு இப்படி எல்லாம் வராது. ஏன்னா அவங்களுக்கு இப்படி பாட்டு பாடி எல்லாம் சமயத்தை ஏற்படுத்த இல்லையா அவங்க. நாமெல்லாம் இந்த ரிக்வேத, ஜசுர்வேத, சாமவேத, அதர்ம வேத என்று சொல்லி பிறகு புராணங்கள் என்று கற்பனையில் அப்பா 18 புராணங்களையும் அவன் இதிகாசம் இயற்றின அவன் நாம் எடுத்து வச்சு வால்மீகியை மவனையும் கொண்டு நாம ராமாயணம் என்று இவர் கம்பர் வலிக்கிட்டு 13 எல்லாம் வெறும் மண்ட கிரேக்குகள். கடவுளை விட்டு போட்டு கடவுளுக்கு போல கடவுளாக எதிர்க்கின்ற நாமல் அந்த பின்னணியில வர்றபடியே பைபிளையும் அப்படி ஒரு மந்திர புத்தகம் மாதிரி மாத்தி கொண்டிருக்கிறோம். அது பிற கான்டெக்ஸ்ட் அதுக்கு உரியது இல்ல. கான்டெக்ஸ்ட் அதுக்குரியது இல்ல. பைபிள்ல இந்த வசனம் அப்பல ஒண்ணு புரியும், கான்டெக்ஸ்ட் சரியா விளங்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் என்ன எடுக்கலுமோ அதை அப்ளிகேஷன் நாங்க ஒரு காலம் பிழை என்று சொல்ல இல்லை. ஆனா அதுல இருக்க நடந்த சம்பவம் நமக்கு பொருத்தமான சொல்லிக்க கூடாது. உலகம் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது அப்போஸ்தலர்களுக்கு. அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை இட்டதை அப்போஸ்தலர்களுக்கு தங்களுடைய நிருபங்கள் எழுதுகிறாங்க. சுவிசேஷம் உங்கள் மூலமாய் பரம்பி பலன் தருகிறது. அப்ப சுவிசேஷம் எங்கட வாழ்க்கையால எங்கட செயலால எங்களை சுற்றி இருக்கிறார்களுக்கு பரம்பி பலன் தந்து கொண்டிருக்கு. அப்ப நாம அது அந்த வசனம் நாங்கள் எடுப்போம். உதாரணத்துக்கு கொலோசியர் 1:6 அது நமக்கும் பொருத்தம். என்ற ஒரு சபைக்கு அது பொருத்தமா இருக்குது. அது பொதுப்படியான சுவிசேஷ பிரபல்யங்கள். அது மாதிரி அது ஜாழ்ப்பாணத்தில் எங்களுக்கும் அது பொருத்தம். அதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ இதுதான் அதனுடைய ஆறாவது அடையாளம். இல்ல சகல இனங்கள் என்று சொல்லுது. அப்ப சகல அதுதான் சகல ஜாதிகளும் சகல ஜாதி பைபிள் சொல்லுதானே. இனங்களும் ஜாதிகளும் எஸ். அப்ப இந்த ஆல் நேஷன் சகல ஜாதிகளும் இப்ப நாங்கள் சொல்லுவோம் சகல ஜாதிகளும் யாரு? சகல ஜாதிகளும் யாரு? சகல இனங்களும் யாரு? ரோம பேரரசினுடைய ஆட்சிக்குள்ள இருந்த குடிமக்கள் என்று கருதப்படாத மிருகங்கள் இல்ல, காட்டுவாசிகள் இல்ல. இந்த அந்த ஜாதிகள் காட்டுவாசிகள் ஜாதியே இல்லை. அப்ப ஜாதிகள் என்று கதைக்கணும் என்றால் அதுகளுக்கு அந்த ஆட்கள் நாகரிகம் அடைஞ்ச ஆட்களா இருக்கணும். அதாவது நடைமுறை ஒழுக்கங்கள், விளக்கங்கள், பகுத்தறிவுகள் இருக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் அடிப்படையில் ஜாதிகள் என்ற பிரியோகத்துக்குள்ள கொண்டு அது சகல ஜாதிகளும் அப்படிதான் கதைக்கு. சகல ஜாதிகளும் என்று வேதம் கதைகள் அது அந்த ரோம பேரரசினுடைய ஆட்சிக்குட்பட்ட இனங்களைத்தான் சகல ஜாதிகளும் என்று புதிய ஏற்பாடுல கதைக்கப்படுது. புதிய ஏற்பாடுல இன்னொரு வசனம் உதாரணத்துக்கு பெந்தகோஸ்தே நாளையில கூடி வந்திருந்த இனங்கள் இருக்குது. 17 இனங்க மக்கள் 17 பாஷை பேசுறவங்க. அப்ப 17 இனங்கள் பேசிக்கா எண்ணி பார்த்தா தெரியும். அப்ப 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:5 வானத்தின் கீழ் இருக்கிற சகல ஜாதிகளிலும் இருந்து
இல்ல தமிழ்ல தேசத்தார் என்று போட்டிருக்கணும், இங்கிலீஷ்ல நேஷன், ஜாதிகள். ஜாதிகள் ஃப்ரம் எவ்ரி நேஷன் அண்டர் ஹெவன், வானத்தின் கீழ் இருக்கிற சகல ஜாதிகளிலிருந்து வந்திருந்தவர்கள் யார் என்றால் எத்தனை பேர் அப்ப வந்திருந்தவங்க? கீழே பாத்தரும் எலாமித்தரும் எல்லாம் எத்தனைங்க? 17. அதான் ஏற்கனவே நானே எண்ணி பார்த்தது, இது எப்பயோ செய்த ஹோம்ஒர்க். 17 ஜாதிகள் குறிப்பிடப்படுது. அதுல நம்மள ஏலாமியர் இருக்கிறாங்க, அடுத்தது மாதாய் மேடேஸ் இருக்கிறாங்க, ஏலாமைட்ஸ், பாத்தியன்ஸ் இருக்கிறாங்க, பாத்தியர் மெசபதாமியர் இருக்கிறாங்க, மெசபதாமியர் இருக்கிறாங்க, பாத்தியர் விளங்கல, அது ஜூதியா. பாத்தியன்ஸ் என்றதெல்லாம் இப்ப நமக்கு இந்த இந்து, அதாவது இந்து நதிக்கு கொஞ்சம் இங்க தள்ளி இருந்து மேல அந்த மேல் பக்கத்தோட அது இந்து நதிக்கு இந்தியாவுக்குள்ள இறங்கியல, அதாவது இந்தியாவில பக்கம் இறங்கியல. இதெல்லாம் நம்மள பெர்சிய மதம் படிக்க அதுல படிச்சிருவோம் அந்த ஆக்கள். சரி, அப்ப மேல பாத்தியன்ஸ், பிறகு பாக்டீரியன்ஸ், பிறகு கீழே எலாமித்தியன்ஸ், பிறகு நம்ம மேடேஸ் மேதியர் எல்லாம் வருவாங்க. அப்ப இத இப்ப ஈரான், பிறகு ஈரான் கொஞ்சம் இஞ்சால ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியாவுல இந்த ஆக்கள். அப்ப ஆப்கானிஸ்தான், கசகிஸ்தான் இந்த ஆக்கள் எல்லாம் இப்ப கிபி 700க்கு பிறகு இவன் துவக்க வச்சுக்கொண்டு மதம் மாறல் அடிச்சுடுவான்னு சொன்னபடியா மாறின எலாமித்தியர்கள். அதுக்கு முன்னுக்கு அவன் எல்லாரும் ரசிக்கப்பட்டு வந்திருந்த கனவே எல்லாம் பைபிள் எழுத்துகள் பெருசா தெரியாதபடியாலையும் எல்லாம் மாறி போச்சு ஆக்களுக்கு. இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள மங்கோலியாவில இருந்து வரையில, சைனாவில இருந்து வரையில, நியூசிலாந்துல இருந்து வரையில, பெருவில இருந்து வரையில, சவுத் ஆப்பிரிக்கா கீழே கீழே நல்ல கீழே இருந்து வரையில. அப்ப அந்த ஆட்கள் ரோம பேரரசு ஆட்சிகளையும் இழுக்கவில்லை, அவர்கள் நாகரிகம் அடைஞ்சிய ஆக்களும் இல்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. அவர்களுக்கு எழுத்துகளும் அதுகள் எல்லாம் சரியான குறைவு, ஆக்கள் இல்லை அப்படி அந்த யோசிக்கிறதுக்கு. அவளை கண்டம் பண்ணிய விட்ட மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத செனமெண்ட். அப்ப உலகமெங்கும் இருந்து சனம் வந்து லூக்கா சொல்லிக்க ஜாதிகள் வந்துண்டா, அதே லூக்கா உலகமெங்கும் குடிமதிப்படுத்தப்படும் லூக்கா 2:1 சொல்றேன்னா, அது ரோமருடைய ஆட்சியில இருந்த அவ்வளவு நாட்டு இனங்களை அவர் கதைக்கிறார். அதான் அந்த பாயிண்ட். அதில் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றா அது ரோமருடைய ஆட்சி இருந்த இனங்களைத்தான் அவர் சொல்லுறார். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுலும் முடிவு பண்றார். சோ இதுதான் அதனுடைய அந்த அடையாளம். அதுவும் நடந்து முடிஞ்சது, அதுவும் நிறைவேறி முடிஞ்சது. அது மத்தேயு 24:14 நிறைவேறிட்டா இல்லையா? நிறைவேறி முடிஞ்சு. கிறிஸ்து அறிவிச்சு ஒண்ணு நிறைவேறாம போகல, எல்லாம் நிறைவேறித்தான் முடிஞ்சது. அவற்ற வாக்கியங்கள் ஆமண்டு மாமே கெத்தராமே தொடர்ந்து எங்களுக்கு ஆகிய நாம அடுத்த முறை கடைசியான பால் கடிப்புக்கு வர போறோம். அதான் அந்த முடிவு, அதான் முடியும். போ முடிவுடைய உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். அதன் கடைசியும் ஆண்டு கதைஞ்சு முடிக்கிற அதோட நமக்கு இந்த 5ஆம் முத்திரையும் முடிஞ்சு. ஏண்டா நாங்கள் அதை படிக்கிறது தான் நம்மளுக்கு. ஆனா 2ஆம் பேர்ல வரப்போது அதுக்கு பற்றி மிச்சம் ஏதாவது நம்ம கதைக்கணும். ஏண்டா இதோட கதைஞ்சு முடிஞ்சா அப்ப இனி அப்ப வருகை என்ன அதுல கொஞ்சம் நமக்கு தெரியறது நல்லது. சோ அது இனி அப்படி வெளிப்படுத்தல் புத்தகம் போய்க்கல வரதான் போகுது. அதுவும் அப்ப அதுலயே நாம அதை படிப்போம். அடுத்த வசனம் நான் ஈவினிங் சொல்ல. ஆண்டு கிருபை நம்ம கூட இருக்கட்டும். நான் ஜெபம்